Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல டேட்டா வேலிடேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டிஃபரெண்டான கான்செப்ட் பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னா, இப்போ வந்து பி காலம்ல வந்து நான் ஒரு பர்டிகுலர் ரேஞ்சிங் வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல வந்து ஹைலைட் பண்ணிருக்கேன். இந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்கு மட்டும் எனக்கு வந்து ஈவன் நம்பர் மட்டும் அலோவ் பண்ணணும் அங்க என்ட்ரி பண்றதுக்கு. எனக்கு ஆட் நம்பர் வந்து அலோவ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க டி காலம்ல பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் செல் வந்து பிங்க் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்கேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆட் நம்பர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், ஈவன் நம்பர் என்ட்ரி பண்ணா அது வந்து அலோவ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்ப இதுதான் நமக்கு இங்க வந்து டாஸ்க் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. இது வந்து நம்ம சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்த கொஸ்டின், அவருக்காக இந்த வீடியோ வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம எக்ஸல்ல வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோம். அது என்ன ஃபார்முலானா மாட் ஃபங்க்ஷன் ஒன்னு இருக்கு, எம்ஓடி மாட் ஃபங்க்ஷன் ஒன்னு இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த டாஸ்க் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இங்க பாருங்க, இப்ப பி காலம்ல இந்த பர்டிகுலர் ரேஞ்சில வந்து நான் ஹைலைட் பண்ணிருக்கிற ரேஞ்சில நான் ஈவன் நம்பர் என்ட்ரி பண்றேன், எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். இங்க பாருங்க, ஈவன் நம்பர் என்ட்ரி பண்ணா எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கும். இன்கேஸ் நான் இப்ப 5 என்ட்ரி பண்றேன் அப்படின்னா எனக்கு இங்க this is odd number, you have entered odd number here, please enter even number ன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பாப்அப் வந்து டிஸ்ப்ளே பண்ணுது, நமக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஓகேங்களா? இப்ப இதுவே நான் இந்த இடத்துல 8 கொடுக்குறேன், 10 கொடுக்குறேன், எல்லாமே அக்செப்ட் பண்ணுது. 13 கொடுத்தா எனக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஓகேங்களா? ஆட் நம்பர் என்ட்ரி பண்ணாலே நமக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். சோ இது வந்து ஈவன் நம்பர் என்ட்ரி பண்ணிக்கலாம், ஆட் நம்பர் சப்போர்ட் பண்ணாது. இங்க வந்து ஆட் நம்பர் தான் நம்மளால என்ட்ரி பண்ண முடியும், ஈவன் நம்பர் என்ட்ரி பண்ண முடியாது. இங்க பாருங்க, you have entered even number here, please enter add number ன்னு சொல்லிட்டு நமக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? நமக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க ஈவன் நம்பர் என்ட்ரி பண்ண முடியாது. சோ 7 9 11 17 91 இப்படி நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம். பட் 100 கொடுத்தா நமக்கு அக்செப்ட் பண்ணாது. பிகாஸ் இங்க இருக்கிறதுல வந்து ஈவன் நம்பர் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும், இங்க வந்து ஆட் நம்பர் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். சோ இந்த கான்செப்ட் நம்ம தான் பார்க்க போறோம். டேட்டா வேலிடேஷன்ல எப்படி கிரியேட் பண்ண போறோங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி ஷீட் 1ல வந்து நம்ம கிட்ட சம் எக்ஸாம்பிள் இருக்கு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அது எப்படி ஆக்ட் ஆகும் அப்படிங்கறத. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டாஸ்க் வந்து 100 ஆர்டர் ஐடி இருக்கு என்கிட்ட. ஓகேங்களா? 100 ஆர்டர் ஐடிஸ் இருக்கு, இங்க ஆல்ரெடி லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கான சீரியல் நம்பர் 1ல இருந்து அப் டு 100 வரைக்கும் நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்ப என்னோட டாஸ்க் வந்து எனக்கு டெய்லி அலோகேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் மட்டும் நான் அலோகேஷன் பண்ணணும், ஆட் நம்பர் வந்து நான் அலோகேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆர்டர் ஐடிய ஒவ்வொரு யூசருக்கும் நான் அலோகேஷன் பண்ணும்போது ஈவன் நம்பரை ஃபர்ஸ்ட் நான் அலோகேட் பண்ணிடணும், ஆட் நம்பரை நான் செப்பரேட்டா ஸ்பிளிட் பண்ணி எடுக்கணும். இப்ப வந்து நீங்க இதை நீங்க இங்க போயிட்டு ஃபில்டர்ல போயிட்டு நீங்க எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஆட் நம்பரை மட்டும் நீங்க அன்செக் பண்ணிட்டு இருக்கணும். சோ உங்களுக்கு இது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சில ஃபார்முலாஸ் வச்சிருக்கோம். இங்க வந்து எக்ஸல்ல வந்து ஈஸ் ஆட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஈஸ் ஈவன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, இங்க வந்து மாட் ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேங்களா? நமக்கு வந்து இந்த டேட்டா வேலிடேஷன் கான்செப்ட்டுக்கு மாட் ஃபங்க்ஷன் மட்டும் தான் தேவை. பட் இருந்தாலும் இதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இங்க வந்து ஈக்குவல் டு ஈஸ் ஆட் அப்படி கொடுத்த உடனே எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் வருது. என்னோட ஆர்குமெண்ட் வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் இங்க கேக்குது, நம்பர். ஓகே, நம்பர் வந்து என்னோட சீரியல் நம்பரை நான் இங்க அசைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப எனக்கு இந்த சீரியல் நம்பர்ல வந்து என்ன வருது அப்படின்னாக்கா ட்ரூன்னு வந்திருக்கு. பிகாஸ் எனக்கு இது 1ன்றது வந்து ஆட் நம்பர். இப்ப அதுவே நான் இங்க 2க்கு வந்து டிராக் டவுன் பண்ற இந்த ஃபார்முலா ஃபால்ஸ்னு வருது. பிகாஸ் அது வந்து ஈவன் நம்பர், ஈவன் நம்பர்ல ஃபால்ஸ்னு வந்துருது, ஆட் நம்பர் எல்லாமே எனக்கு ட்ரூன்னு வந்துருது. இப்ப நான் இதை அப்படியே டிராக் டவுன் பண்றேன். எனக்கு இங்க 3க்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரூன்னு வருது, 4க்கு வந்து ஃபால்ஸ்னு வருது. சோ நான் இதை அப்படியே என்ன பண்றேன், டிராக் டவுன் பண்ணிக்கிறேன். இப்ப எனக்கு ஆட் நம்பர் எல்லாமே ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஃபில்டர்ல ட்ரூவை மட்டும் ஃபில்டர் பண்ணா இது எல்லாமே எனக்கு ஆட் நம்பர். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபால்ஸ் மட்டும் ஃபில்டர் பண்ணா இது எல்லாமே எனக்கு ஈவன் நம்பர். இதை பேஸ் பண்ணி நம்ம அலோகேஷன் ஒர்க்க பண்ணிடலாம். ஈவன் நம்பரை பேஸ் பண்ணி ஆட் நம்பரை பேஸ் பண்ணி அலோகேஷன் பண்ணிடலாம். சேம் லைக் இங்க ஈஸ் ஈவன் இருக்கு இல்லைங்களா, இதுவும் அதே லாஜிக் தான், பட் ஆப்போசிட்டா நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். இங்க பாருங்க, ஈஸ் ஈவன் அதே சீரியல் நம்பர் நான் அசைன் பண்றேன். அசைன் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈவனா இருந்தா எனக்கு ட்ரூ ஆயிரும். இங்க வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஆட் நம்பர், அதுக்காக நமக்கு வந்து இங்க ஃபால்ஸ் டிஸ்ப்ளே பண்ணுது. இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு
ஈவன் நம்பர் எல்லாத்துக்கும் ட்ரூன்னு அசைன் ஆயிடும், ஆட் நம்பர் எல்லாத்துக்கும் ஃபால்ஸ்னு அசைன் ஆயிடும். இதோட ஆப்போசிட் தான் இந்த இஸ் ஈவன். ஓகேங்களா, இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா ஆட் நம்பர் ஈவன் நம்பரை ஸ்பிளிட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்ப இதை நான் வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். இது வந்து உங்களோட எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து சொன்னது. இப்ப மாடு ஃபங்க்ஷனை வச்சுதான் நம்ம இந்த டேட்டா வேலிடேஷன் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த மாடு ஃபங்க்ஷன் எப்படி ஆக்ட் ஆகுறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஈக்குவல் டு mod மாடு ஃபங்க்ஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட் கேட்கும். ஒன் இஸ் நம்பர், another ஒன் இஸ் டிவைசர். இப்ப நம்பர் வந்து நான் அசைன் பண்றேன். அந்த நம்பர் வந்து டிவைசர் வந்து என்ன டிவைசரால நம்ம டிவைட் பண்ண போறோம் அப்படிங்கறத டிவைசர் நம்பர் நான் அசைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2ன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்றேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்ப எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற சீரியல் நம்பர்ல பாத்தீங்கன்னா 2 ஆல டிவைட் ஆகாது. அதனால எனக்கு சேம் நம்பரையும் இங்க ரிட்டர்ன் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, இப்ப பாருங்க இதை அப்படியே நான் டிராக் டவுன் பண்றேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா 2 ஆல தான் நம்ம டிவைசர் யூஸ் பண்ணிருக்கோம். 2 நம்பர் தான் டிவைசர் யூஸ் பண்ணிருக்கோம். சோ 2 டிவைட் பை 2 0. ஓகேங்களா, இப்ப எனக்கு டிவைசரால டிவைட் ஆனிச்சுன்னா எனக்கு ஃபைனல் ரிசல்ட் 0ன்னு வந்துரும். ரிமைனிங் இருக்கிற அந்த ரிமைண்டரை வந்து எனக்கு டிஸ்ப்ளே பண்ணுங்க. பாருங்க 3க்கு பாருங்க, இதுல வந்து 2 ஆல டிவைட் பண்ணோம்னாக்க நமக்கு அகைன் 1 ரிமைண்டர் இருக்கும். அந்த ரிமைண்டர் வந்து இங்க ஷோ பண்ணுவோம். இப்ப இன்கேஸ் நமக்கு டிவைசர் அங்க வந்து டிவைட் ஆகல அப்படின்னாக்க நமக்கு அங்க ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். டிவைட் ஆயிட்டாக்க நமக்கு கரெக்டா டிவைட் ஆனிச்சுன்னா நமக்கு 0ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இன்கேஸ் வந்து டிவைட் ஆகி நமக்கு ரிமைண்டர் நம்பர்ஸ் இருந்ததுன்னா அந்த நம்பர்ஸ் வந்து நமக்கு இங்க ரிட்டர்ன் பண்ணும். இப்ப இன்கேஸ் நான் வந்து பாருங்க இங்க 3ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்றேன். இப்ப 3ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிட்டு இப்ப நான் டிராக் டவுன் பண்றேன். இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் 2க்கு பாத்தீங்கன்னா எனக்கு அந்த சேம் வேல்யூவே எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிருக்கு. 3க்கு வந்து பாத்தீங்கன்னா 0ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிருக்கு. இப்ப 4ல வந்து பாத்தீங்கன்னா 3 டிவைட் ஆயிடுச்சுன்னா ரிமைனிங் 1 இருக்கும். அந்த 1 இங்க டிஸ்ப்ளே பண்ணுது. 5ல பாத்தீங்கன்னா 3 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்க எனக்கு ரிமைனிங் 2 இருக்கும். அந்த 2 கொண்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணுது. ஓகேங்களா, இப்ப நீங்க 8ன்னு சொல்லி கொடுக்கலாம், இல்ல 5ன்னு சொல்லி நீங்க என்ன டிவைசர் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, இப்ப நான் வந்து என்ன பண்றேன், இந்த மாட் ஃபங்க்ஷன்ல வந்து 2 தான் நான் யூஸ் பண்றேன். ஓகேங்களா, 2 வச்சு நான் டிவைசர் யூஸ் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்ப இந்த 1 மட்டும் நான் ஃபில்டர் பண்றேன், 0 மட்டும் நான் ஃபில்டர் பண்ணேன் அப்படின்னாக்க எனக்கு இந்த சீரியல் நம்பர்ல எல்லாமே ஈவன் நம்பரா இருக்கும். ஓகேங்களா, ஈவன் நம்பரை மட்டும் நமக்கு இங்க டிஸ்ப்ளே பண்ணும். அந்த ஈவன் நம்பருக்கு மட்டும் 0 அசைன் ஆயிருக்கும். ஆட் நம்பருக்கு எல்லாத்துக்கும் 1ன்னு சொல்லிட்டு அசைன் ஆயிருக்கும். உங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஃபில்டர்ல போயிட்டு. சோ நான் இப்ப இந்த டிவைசர் 2 வச்சுதான் நான் இங்க ஒர்க் அவுட் பண்ண போறேன். பிகாஸ் எனக்கு ஆட் நம்பர் ஈவன் நம்பர் பெர்ஃபெக்ட்டா வந்து ஸ்பிளிட் ஆகுது. சோ இப்ப நான் சிம்பிள் தான். நம்ம என்ன பண்ண போறோம், இங்க டேட்டா வேலிடேஷன்ல நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லைங்களா. இங்க வந்து நான் என்ன பண்றேன், இந்த செல்ல வந்து காப்பி பண்ணிட்டு ஒன் மோர் ஷீட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, கிரியேட் பண்ணிட்டு இங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஜூம் இன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு விசிபிள் இருக்கிற மாதிரி. இங்க வந்து இந்த காலம்ல வந்து நமக்கு ஈவன் நம்பர் சப்போர்ட் பண்ணணும், ஆட் நம்பர் சப்போர்ட் ஆகக்கூடாது. இங்க வந்து ஆட் நம்பர் சப்போர்ட் ஆகணும், ஈவன் நம்பர் சப்போர்ட் ஆகக்கூடாது. இதான் நமக்கு கான்செப்ட். நான் ஒரு பர்டிகுலர் செல்ல மட்டும் ஹைலைட் பண்ணிக்கிறேன் உங்களோட ஐடென்டிபிகேஷனுக்காக. இங்க பாருங்க, ஏதாவது ஒரு லைட் கலர் கொடுத்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு விசிபிள் இருக்கிற மாதிரி. ஓகேங்களா, இப்போ வந்து இங்க தான் நம்ம டேட்டா வேலிடேஷன் யூஸ் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த ஏரியாவை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். B2ல இருந்து B13 வரைக்கும் நான் இங்க செலக்ட் பண்ணிக்கிட்டேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்ப ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், இங்க டேட்டான்ற ஆப்ஷனுக்கு போறேன். இங்க டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்றேன். இங்க டேட்டா வேலிடேஷன் ஓகேங்களா கிளிக் பண்ணிட்டு இங்க செட்டிங்ஸ் இருக்குங்களா, செட்டிங்ஸ்ல வந்து இங்க லிஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணக்கூடாது. நார்மலா நம்ம இதுக்கு முன்னாடி மல்டிபிள் வீடியோ வந்து டேட்டா வேலிடேஷன் கான்செப்ட் பார்த்திருக்கோம். அதுல லிஸ்ட்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிருப்போம். இப்போ வந்து நம்ம கஸ்டம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். இங்க வந்து நான் என்ன பண்றேன், ஈக்குவல் டு mod மாட் ஃபங்க்ஷன் நான் வந்து உள்ள இன்க்ளூட் பண்றேன். ஓகேங்களா, ஓபன் பிராக்கெட் என்னோட B2 செல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு 3 டைம்ஸ் வந்து நான் F4 பிரஸ் பண்றேன். எனக்கு காலம் லாக் ஆயிடும், ரோ வந்து அன்லாக் ஆயிடும். ஓகேங்களா,
B2 செல்ல ஃபர்ஸ்ட் B வந்து லாக் பண்ணிருப்பேன், ரோ வந்து காலம் லாக் பண்ணிருப்பேன், ரோ வந்து அன்லாக்ல இருக்கும். ஓகேங்களா? கமா என்னோட டிவைசர் வந்து 2 ன்னு சொல்லிட்டு நான் அசைன் பண்றேன். அசைன் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு 0. இப்ப 0ன்னு கொடுத்தா நமக்கு ஆல்ரெடி அங்க பாத்தீங்கன்னா ஈவன் நம்பர் தான் நமக்கு அங்க அசைன் ஆயிருந்தது 0க்கு. ஓகேங்களா? சோ நம்ம ஈவன் நம்பர் என்ட்ரி பண்ணுங்க, நம்ம 0 அசைன் பண்றோம். 0வா இருந்ததுன்னா இப்ப mod ஃபங்க்ஷன் டிவைசர் ஈக்குவல் டு 0வா இருந்ததுன்னா இப்ப நான் என்ன பண்றேன், இங்க ஓகே கொடுத்துறேன். ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நீங்க இங்க போயிட்டு என்ட்ரி பண்ணுங்க, நமக்கு எரர் வந்து டிஸ்ப்ளே பண்ணுது. இப்ப இந்த எரர் வந்து நான் எப்படி டிஸ்ப்ளே பண்ணணும்னா நம்ம நினைக்கிற மாதிரி டெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். ஓகேங்களா? இப்ப நான் சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன், இங்கேயும் சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். இப்ப வந்து இங்க என்ட்ரி பண்ணுங்க, வேல்யூ வந்து நமக்கு ஆட் நம்பர் என்ட்ரி பண்ணா சம் எரருங்க வந்து த்ரோ ஆகுது. இப்ப நான் இதை என்ன பண்றேன், இதை அகைன் இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு சம் டெக்ஸ்ட் வந்து நான் எனக்கு ஏத்த மாதிரி இங்க அசைன் பண்ண போறேன். இங்க வந்து டேட்டா வேலிடேஷன்ல போயிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபங்க்ஷன் இருக்கு, எரர் அலர்ட் இருக்கு இல்லைங்களா, இங்க வந்து திஸ் இஸ் add number you have entered number here, please enter even number அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் பாக்ஸ்ல வந்து கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இங்க டைப் பண்ணும்போது என்ன வருதுன்னு பாருங்க, this is add number. அந்த டைட்டில்ல கொடுத்தது வந்து இங்க எனக்கு டைட்டில் டாப்ல வரும். இங்க வந்து you have entered add number here, please enter even number ன்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. இப்போ நான் இதை என்ன பண்றேன், இங்க even number என்ட்ரி பண்ணா எனக்கு பெர்ஃபெக்ட்டா வந்து இங்க என்ட்ரி ஆகும். இப்ப 15 கொடுக்குறேன், எனக்கு வந்து இங்க பாத்தீங்கன்னா எரர் டிஸ்ப்ளே பண்ணுது. இப்ப 50 கொடுக்குறேன், 60, 70, இப்ப 75 கொடுத்தனா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு இங்க அக்செப்ட் பண்ணிக்காது. இப்ப அதே ஃபார்முலா தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். செகண்ட் இருக்கிற இந்த ரேஞ்சை நான் செலக்ட் பண்றேன், பர்டிகுலர் ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்க D2ல இருந்து D13 வரைக்கும் செலக்ட் பண்ணிருக்கேன். இப்ப டேட்டால போயிட்டு அகைன் வந்து டேட்டா வேலிடேஷன் வந்து நான் செலக்ட் பண்றேன். இங்க வந்து செட்டிங்ஸ்ல போயிட்டு கஸ்டம் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து ஈக்குவல் டு mod, இங்க வந்து என்னோட D2 செல்ல வந்து நான் செலக்ட் பண்றேன். 3 times F4 பிரஸ் பண்றேன், என்னோட காலம் லாக் பண்ணிட்டு ரோவை அன்லாக் பண்ணிக்கிறேன். இங்க வந்து கமா டிவைசர் வந்து சேம் 2 தான் நான் வந்து யூஸ் பண்றேன். கமா சாரி, இங்க வந்து ஈக்குவல் டு 1 ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிடுங்க. பிகாஸ் 1 எல்லாமே ஈவன் நம்பர்ல வந்து ஆட் நம்பர்ல வந்து அங்க அசைன் ஆயிருந்தது. அங்க mod ஃபங்க்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் ஷீட்ல பார்க்கும்போது 0னாக்க ஈவன் நம்பர்லாம் வந்து 0 அசைன் பண்ணியிருந்தது, ஆட் நம்பருக்கு எல்லாமே 1 ன்னு சொல்லிட்டு அசைன் ஆயிருது. ஸோ நாங்க நமக்கு ஆட் நம்பர் தான் என்ட்ரி பண்ணணும். ஸோ நான் 1 அசைன் பண்ணிட்டேன், ஓகே கொடுக்குறேன். இப்போ நீங்க இங்க வந்து ஆட் நம்பர் என்ட்ரி பண்ணுங்க, பெர்ஃபெக்ட்டா என்ட்ரி ஆகும். இப்போ 4 என்ட்ரி பண்ணும்போது எனக்கு இங்க எரர் டிஸ்ப்ளே பண்ணுது. இப்போ இந்த எரருக்கும் நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். இங்க வந்து ஜஸ்ட் நான் என்ன பண்றேன், எரர் அலர்ட்ல போயிட்டு இங்க this is even number, this is even number அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில்ல நான் கொடுத்துக்கிறேன். இங்க வந்து you have entered even number here, please enter add number அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துறேன், ஓகே கொடுத்துறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க 6 கொடுத்தனாக்க எனக்கு இங்க வந்து this is even number, you have entered even number here, please enter add number ன்னு சொல்லிட்டு வருது நமக்கு. இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 7 என்ட்ரி பண்றேன், 11 என்ட்ரி பண்றேன், 95, 105, 301, இப்ப 302 என்ட்ரி பண்ணா எனக்கு அந்த எரர் ஆட்டோமேட்டிக்கா டிஸ்ப்ளே பண்ணும். இப்படி வந்து நம்ம ஒரு பர்டிகுலர் செல்லுக்கு வந்து ஆட் நம்பரை பேஸ் பண்ணி நமக்கு அங்க என்ட்ரி ஆகணுமா இல்ல ஈவன் நம்பர் பேஸ் பண்ணி என்ட்ரி ஆகணுமா அப்படிங்கறத வந்து நம்ம ஈஸியா வந்து டேட்டா வேலிடேஷன் கஸ்டம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அசைன் பண்ணிடலாம். இப்ப இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.